வாழைப்பழம் வாய்ப்பன் செய்ய போறோம். இதான் யாழ்ப்பாணத்து ஸ்டைல் வாய்ப்பன். ஒன்று நவ் பனானா ரெடி. என்னன்னா அது ஒரு கட்டத்துல நசிக்கிறீங்க, ஒரு கட்டத்துல வந்து அடிக்கிறீங்க. கலரை பாத்தீங்களா அப்படி வருதுன்ட்டு கச்சிதமா பண்றாப்புல. ஒத்துமொட்ட யாழ்ப்பாணத்தையும் இந்த சாவக்கச்சேரியும் சேர்த்து பாதிக்க போகுது அப்படிங்கிறனால அதுக்கு பேர் போண்டா, எல்லாத்துக்கு பேர் வாய்ப்பன். பாத்தீங்கன்னா நல்ல மஞ்சளா இருக்கு பழம். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்க போறோம். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ரைட். இந்த பழம் யாருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது நம்மளோட கிஷோவுக்கு. ஆனால் அவர் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு காண்பிச்சுட்டு நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். என்ன சொன்னால் போன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, அண்ணா கையால் செய்த பஜ்ஜி எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனையோ மணிக்கு முடிஞ்சுது. வீட்டில் வந்து அக்கா பிள்ளைங்களும் வந்து சாப்பிடல தூங்கிட்டாங்க, நாங்கள் எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டோம். ஸோ அது போக இன்னைக்கு ஏலியா வந்து ஆரம்பிச்சாச்சு ஒரு சாப்பாடு தான். அதாவது அண்ணா கையால் வந்து விதவிதமாக சமைச்சு சாப்பிடணும், ஆனால் ஆபத்துக்கள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பன் சிவனுக்கிட்ட வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்து களத்தில் இறங்கிட்டோம். என்னென்ன ஸோ அண்ணா வந்து இது வரைக்கும் எவ்வளோ வீட்டில் பண்ணியிருக்கலாம், ஆனால் வீடியோவில் இனிமேல் சிறப்பாக செம்மையாக செய்ய போகிறாரு. என்று சொன்னால் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களை மட்டும் பாதிக்க போகிறதில்ல, ஒத்துமொட்ட யாழ்ப்பாணத்தையும் இந்த சாவக்கச்சேரியும் சேர்த்து பாதிக்க போகுது அப்படிங்கிறதுனால பார்த்து பார்த்து பக்குவமாக உங்கள் கைப்பக்குவத்தை காட்டுப்பீங்க. சரிங்களா? இன்னைக்கு இந்த வாழைப்பழம் எதுக்காக அப்படிங்கிறத சொல்லுங்கள், அதை சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு வாழைப்பழ போண்டா. ஓகே, வாழைப்பழம் போட்டு போண்டா சுட போறோம். இப்போ வாழைப்பழம் போட்டு போண்டா கேள்விப்பட்டிருக்கிறேன். வாழைப்பழம் போண்டா இப்போ புதுசா இருக்கு. வாழைப்பழம் போட்டு தான் போண்டா சுடணும். அப்போ வாழைப்பழம் போண்டா தான். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சளா இருக்கு பழம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்க போறோம். ஸோ வீடியோ முழுசா பார்க்கறதுனால நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா, முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஏதோ நீங்க சொல்ல போறீங்க, சொல்லுங்க. சரி சொல்லுங்க. அது போண்டா இல்ல, அதுக்கு பேர் வாய்ப்பன். என்னது ஆரம்பமே அவருக்கெல்லாம் இருக்கு. அதுக்கு பேர் போண்டா இல்ல, அதுக்கு பேர் வாய்ப்பன். வாய்ப்பன்னு சொல்லலாம், போண்டான்னு சொல்லலாம். போண்டாண்டு சிலது வந்து உள்ளுக்கு கறியல் வச்சு அப்படியும் வரும். போண்டா வாய்ப்பன்னா அதுக்கு போலன்னு சொல்லுவாங்க. வாழைப்பழம் எல்லாம் போட்டுமா எல்லாம் தண்ணி உருண்டையா இருக்குமே. தேங்காய் பூ போட்டு செய்வாங்க போல, பனங்காய் பணியாரம் மாதிரி. ஆனால் அது பனங்காய் பணியாரம் கிடையாது. மாவை புளிக்க வச்சு, அதாவது அந்த அப்பச்சோட அதெல்லாம் போட்டு மாவை புளிக்க வச்சு கொஞ்சம் தேங்காய் பூ விட்டு அப்படி பெருசா போட்டு பொரிச்சு எடுப்பாங்க போண்டா. பேப்பர்ல மொத்தி எடுத்துட்டு நாங்க சாப்பிடுவோம். போல் மாதிரி கிரிக்கெட். அப்ப நாங்க என்னன்னா வாழைப்பழத்துல வாய்ப்பன் கூட போறோம். வாய்ப்பன். சரி, இப்ப வாய்ப்பன் சொல்றதா இல்ல போண்டான்னு சொல்றதா? வாய்ப்பன் சொல்லலாம், வாழைப்பழ வாய்ப்பன் சொல்லலாம். சாவக்கச்சேரியில் என்னன்னு சொல்லுவீங்க? போண்டான்னு சொல்லுவீங்க. வாய்ப்பன் சொல்லுவீங்க. எப்பா குழப்பம் ஒன்னே சொல்லுங்க. எதை நீங்க ஸ்பெஷலா சொல்லுவீங்க? வாய்ப்பன். ஸோ ஓகே, இப்போ யாழ்ப்பாணத்துல சாவக்கச்சேரி ஸ்டைல்ல வந்து அண்ணா கையால வாழைப்பழம் வாய்ப்பன் செய்ய போறோம். இந்த வாழைப்பழ வாய்ப்பன் எப்படி பண்றது அப்படிங்கிறது ஸ்டெப்ஸா அண்ணா சொல்லி கொடுக்க போறாப்புல. அண்ணாவே இன்னொருத்தங்க கிட்ட கேட்டு தான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போறாரு. அப்படித்தானே நினைக்கிறேன், அப்படித்தானே? வெல்கம் டு கரிகா. இல்ல முன்னாடியே நீங்க பண்ணீங்களா? இல்ல இன்னைக்கு எங்களை நானே ட்ரை பண்ண போறேன். இன்னைக்கு தான் ட்ரை பண்ணி. ஆனா ஒருத்தங்கிட்ட இது கேட்டீங்க எப்படி பண்ற அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா எப்படி இது என்னன்னு சொல்லி கேட்டீங்க. ஓரளவு இப்படிதான் வரும் ஒரு இது இருக்கு, செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். என்ன எங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலையே, உயிரோட போய் மட்டக்களப்பு போய் சேரணும் ஐயா. பயணம் வேற இப்ப பஸ் இல்ல, அடிக்கடி நிப்பாட்டெல்லாம் இயலாது. பைக்ல எல்லாம் போய் வர்றது கிடையாது, உங்களுக்கே தெரியும். பஸ்ல தான் கூட போய் வர்றது. ஸோ இந்த கடைக்கு போய் இந்த பம்பஸ் வண்டை எல்லாம் வச்சிடாதீங்க. நல்லபடியா செஞ்சுக்கிறீங்கன்னா நாக்கு ருசி பாக்கி ருசியா சாப்பிட்டு ஒரு நன்றியை போட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே, நாங்க முதல் சாப்பிட போறது யாரு? பிரசாந்த் தானே. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க போற இடத்துல வீடியோ எடுக்கிற இடத்துல அவனை பார்க்க வச்சுட்டு நாங்க சாப்பிடணும். அப்படி கிடையாது. நாங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி அவன் தான் பெஸ்டா சாப்பிடுவான். அதை வீடியோல காண்பிக்கிறது கிடையாது. அதுக்கு பிறகுதான் நாங்க சாப்பிடுறது. சப்போஸ் அவனுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது தலை சுத்தல் மயக்கம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா உள்ள இருக்கிற கையை நாங்க வெளியில எடுத்துருவோம். அப்படிதான் நடக்குது. அப்படியே நினைச்சிடாதீங்க. ஐயோ ஓகே, நாங்கள் இப்போ அதிகமாக பேசிட்டு இருக்காம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ வந்து இந்த வீடியோக்குள்ளே முழுசாக இறங்குறதுக்கு முன்னால் இப்போ ஸ்டெப்ஸாக வந்து சொல்லுங்க. ஆரம்பத்தில் என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி எதுல இருந்து கையை வச்சு தொடங்குறது அப்படின்னு சொல்லி. கூப்பம்மா, கோதுமைமா, வாழைப்பழம்,
சீனி, ம் உப்பு, தண்ணி, அவ்வளோதான். அவ்வளோதான். தேங்காய் பூ அது இது அப்பச்சோடா, அப்பச்சோடா கொஞ்சம் அப்பச்சோடா, தேங்காய் பூ அது இது சும்மா நார்மலாக வீட்டில் பின்னாடி டைமில் ஒரு பிளேன் டீ. அப்போ தேவையான பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னா மெயினாக வந்து கோதுமையுமா, அது வாழைப்பழ என்ன சொன்னீங்க, என்ன வாய்ப்பா, வாழைப்பழ வாய்ப்பா. ஓகே, வாழைப்பழ வாய்ப்பா அப்படிங்கிறதுனால வாழைப்பழம் ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ வாழைப்பழம் சேர்க்கணும். 1 2 பொருள். ஸோ என்ன வாய்ப்பாடு இல்லையா பூ? வாய்ப்பாடுன்னா நம்ம ஒன்று அதுதான் வாய்ப்பாடு. வாய்ப்பன் வாய்ப்பன் புய்பம் வாய்ப்பன், சரியா? வாய்ப்பன் புய்பம் இல்ல புஷ்பம், புய்பம் வாய்ப்பன். ஓகே, வாய்ப்பன். ஓகே, ஃபர்ஸ்ட் கோதுமைமா, செகண்ட் வந்து வாழைப்பழம், தேர்ட் வந்து சீனி, ஃபோர்த் வந்து உப்பு, அப்புறம் அப்பச்சோடா, அப்பச்சோடா 5, 6வது தண்ணி. 8 கேமராமேன் 9. அப்படி கிடையாது, பண்றதுக்கு தேவையான பொருட்களை மட்டும் சொல்லிவிட்டோம். அவரே இப்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இப்பயே இருக்குது. அப்ப பண்ண தொடர்ந்து எவ்வளவு பேர் இருக்கும் சொல்லி பாருங்க. ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? ரைட், ஓகே. முதல் வந்து வாழைப்பழம் துடிப்போம். ஓகே, சரியா? வாழைப்பழத்தை வச்சு இப்போ எத்தனை கிலோ கோதுமை மாவுக்கு எத்தனை கிலோ வாழைப்பழம்? ஒரு சுண்டு மாவுக்கு 3 வாழைப்பழம். ஒரு 4 உண்மையே சொல்றீங்களா? உண்மையதான் சொன்னேன். இது ஒரு சுண்டு. ஓகே, சரியா? இந்த கப்பு ஃபுல்லா மாவு இருந்தா இதுக்கு 3 வாழைப்பழம். ஓகே, சரியா? 4 போடலாம் விரும்பினா. கொஞ்சம் கூட ஃப்ளேவர் வேணும்னா 4 போடலாம். அவ்வளோதான். இப்போ நாங்கள் இப்போ அந்த எத்தனை சுண்டில் சுடுவோம்? 1.5 சுண்டில் சுடுவோமா? 1.5 சுண்டில் சுட்டா எத்தனை போண்டா எத்தனை வாய்ப்புன்னு செய்யலாம்? 1.5 சுண்டில் சுட்டா ஒரு 15-20 வாய்ப்பு. 15 செய்யலாம். நீங்க எத்தனை சாப்பிடுவீங்க? நாங்கள் அப்புறம் சைஸை பொறுத்து. நீங்க எத்தனை சாப்பிடுவீங்க? ஒரு 3-4 சாப்பிடுவேன். நானும் 2-3 சாப்பிடுவேன். நீங்க அப்புறம் கணக்கு இல்லையா? என்றாரு கையில. சரி, ஓகே, போய் சரி, ஓகே, அது இருக்கட்டுமே. நீங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 சுண்டா, 2 சுண்டா இல்ல 1.5 சுண்டா? என்னது செய்ய? 1.5 சுண்டே செய்வோம். 1.5 சுண்டு. சரியா? 1.5 சுண்டு. நீங்க வாழைப்பழத்தை வச்சுக்கோங்க. அதே வாழைப்பழத்தை முன்னுக்கு வெட்டி வச்சிருக்கீங்க. வாழைப்பழத்தை முன்னுக்கு வெட்டி வச்சிருக்கீங்க. அது அப்படிதான் மங்களகரமா இருக்கு. கையை கழுவுனது, கையை கழுவு தான் எடுத்தது. கையை கழுவுங்க. நானும் அதுக்கு தான் இதில் எடுத்து வைக்கிறேன். நாங்க டிஸ்டர்பாக இருக்குதா உங்களுக்கு? ஓகே, ரைட், ஓகே. நீங்கள் போய் என்ன செய்ய போறீங்க? வாழைப்பழத்தை உரிக்க போறீங்க. வாழைப்பழத்தை உரிக்க போறோம். வாழைப்பழத்தை உரிச்சு என்ன செய்யணும்? மிக்ஸி சாரில் போடும். எல்லாத்துக்கும் முதல் வீடியோக்குள்ள போகலாம். அது சொல்லலையா? அப்போ இன்னும் பேச்சோட பேச்சா மறந்துட்டேனா? ஓகே, அப்போ இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தே ஆகணும். ஆகினால எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சரி. இப்போ என்ன வாழைப்பழத்தை உரிப்போம். ஓகே, வாழைப்பழம் 1.5 சுண்டு அப்படின்னா ஒரு சுண்டுக்கு 3. அப்போ நாங்கள் 4.5 5 வாழைப்பழம் போடுவோம். 5 வாழைப்பழம் போடுவோம். சரியா? சப்போஸ் அந்த அந்த இதுக்கு வந்து கூடினா? இல்லை கூடினா ஒரு பிரச்சனையும் 1 ஆளுங்குன்னா களித்தன்மையா போயிருந்தானே. 2 இதே சிலது மாவு பிணியெல்லாம் லேட் ஆகும். 5 நவ் பனானா ரெடி. ஸோ இது இந்த பழம் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதாச்சும் இருக்குதா? இது பழம் வந்து கொஞ்சம் கனிஞ்ச பழமாக இருக்கும். அப்போ தான் அந்த இனிப்பு தன்மையாக இருக்கும். கொஞ்சம் கனிஞ்ச பழமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்னதான் வீடியோவாக இருந்தாலும் நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், யூடியூப்னாலே வாய் நிறைந்தே தெரிந்து சொன்னால் பொய்ன்னு தான் சொல்கிறது. பட் நம்ம அக்காவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவேன். நான் வீடியோ கட் பண்ணி திறந்தது அக்கா கனிஞ்ச பழமாக இருக்கணும்னு சொல்லி. அக்கா அன்னைக்கு போன வீடியோ பார்த்துருக்க மாட்டேங்க. நான் மென்ஷன் பண்ணல. நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக காட்டும். அக்கா ஃபுல் டைம் பிஸியாக இருக்கிறதுனால காண்பிக்க முடியறதில்ல. கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன். ஸோ அக்கா சொன்னதுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதெல்லாம் பாதியில வீடியோ போய் வந்தது. எதுக்கான உண்மையா இருக்கணும், ஐயா, நியாயமா இருக்கணும். ஸோ கொஞ்சம் கனிஞ்ச பழமா இருக்கணுமா? அப்ப எந்த வாழைப்பழம், செவ்வாழையோ இது எதுவும் யூஸ் பண்ணலாம். நமக்கிட்ட எது இருக்கோ அது யூஸ் நல்லா கனிஞ்ச பழமா இருந்தா கனிஞ்ச பழமா இருந்தா சரி. ஓகே, இப்போ இதை வந்து நைஸா அரைச்சுக்குவோம். ஓ, வாழைப்பழம் உங்களுக்கு விரும்பின நீங்க ஸ்ட்ராபெரி பண்ணுங்க. ஓகே, எப்படி முடிஞ்சது? அரைத்தெடுத்த பனானாவை இப்போது என்ன செய்ய வேண்டும்? அரைத்தெடுத்த பனானாவை இப்போ இந்த கப்புல போடணும் நாங்கள். சரியா? இதே அப்புலெல்லாம் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளேவரை யூஸ் பண்ணோம்னா அதுக்கு இல்லை, வாழைப்பழத்தில் மட்டும் தான் செய்யலாம். வாழைப்பழத்தை தான் செய்யலாம். இது இந்த டிஷ் வந்து வாழைப்பழத்தில் மட்டும்தான் செய்கிறது. அப்படிங்களா? என்ன காரணம்னா வாழைப்பழம் தான் எல்லாமே. இந்த வாழைப்பழம் தான் திக்காக இருக்கும். அப்படிங்கிறனால இப்போ நாங்கள் ஈஸ்டர்கள் போடுற மாதிரி இந்த இதுக்கு வந்து இந்த வாழைப்பழம் தான் அது அந்த சொப்னஸையும் அது அந்த ஃப்ளேவரையும் கொடுக்க போகுது. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்டா? ஸோ பனானா
1.5 சுண்டு கோதுமை மாவுக்கு 5 வாழைப்பழம். 5 வாழைப்பழம். ஸ்டெப்ஸ் 1. ஸ்டெப்ஸ் செகண்ட். அடுத்தது வந்து மா போட போறோம். கோதுமை மா 1.5 சுண்டு. இப்போ ஓகே 1.5 சுண்டு தானே நாங்கள். ஆமா 5 வாழைப்பழம் போடுறோம். அப்போ இது ஏற்கனவே அரிச்சு தான் வச்சு கிடக்கு, அதனால பயப்பட தேவையில்லை. அரிச்சு வச்சிருக்கீங்க? ஆமா 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 ஆமா. ஏன் கோதுமை மா அரிக்கணும்னு சொல்றீங்களா? அரிச்சா நல்லா. அரிச்சா நல்லா, அதான் ஏன் அரிக்கிறது ரீசன் சொல்லுங்க. அதுக்குள்ள வண்டுகள் பூச்சி எல்லாம் வச்சிருக்கு தானே. அப்படிங்களா? சரி ஓகே ஓகே. 1.5 போட்டாச்சு. 1.5 போட்டா வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தா எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இல்ல? விருந்தாளிகள் வந்தா எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அப்போ நாங்கள் இன்னும் ஒரு வாழைப்பழம் 2 வாழைப்பழம் கூட போட வேண்டியது. நம்ம 1 சாப்பிட்டா உங்களுக்கு 2 கொடுக்கலாம். ஓகே சரியா? ஓகே ஓகே இது ஓகே இதாங்கள வச்சுருவோமா? ஓகே சஞ்சய் இதை வண்டிக்கு. அடுத்தது வந்து இப்போ இதுக்கெல்லாம் மா போட்டாச்சு தானே. ஓகே அடுத்தது உப்பு. என்னதான் இருந்தாலும் எந்த அளவுக்கு போடணும் உப்பு? உப்பு இல்லா பண்ணால் குப்பை இல்லை. எப்பயும் இனிப்பு சாப்பாடுக்கு உப்பு குறைவாக தான் போடுறது. அதை எந்த அளவுக்கு? ஒரு சும்மா ஒரு டீஸ்பூன். தேவையான அளவு. தேவையான அளவு. தேவையான அளவு எல்லாத்துலயும் இருந்து தேவையான அளவு. ஆனா ஒண்ணு அளவா சொல்ல மாட்டேங்கிறாங்க. தேவையான அளவுங்கிற ஒரு வார்த்தை எவன் கண்டுபிடிச்சா அப்படின்னு கையில மட்டும் மாட்டினான்னு வச்சுக்கோயே. அடுத்தது இது என்ன சாமான் சொல்லுங்க பாப்போம். இது அப்பச்சோடா. இதுக்கு வேற ஏதாச்சும் பேர் இருக்குல்ல? அப்பச்சோடா இல்ல வேற ஏதாச்சும் பேர் இல்ல. அது பேக்கிங் பவுடர்னு இருக்கு, அது கேக்குக்கு போடுறோம். இது அப்பச்சோடா. சோடான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கணக்கு லெவலான. சரியா? அடுத்தது வந்து சீனி, சுகர். ஓகே. இப்போ காம்பினேஷன் அப்படி தான் யூஸ் பண்ணணுமா இல்ல கருப்பட்டி அப்படி என்னவும் யூஸ் பண்ணலாமா? கருப்பட்டியும் யூஸ் பண்ணலாம். அந்த நீங்க ஊத்தி குழைக்கிற தண்ணிக்குள்ள அந்த கருப்பட்டியை கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 3 ஸ்பூன். ஏன் 3 ஸ்பூன் போதுமா? சுகர் பேஷண்ட் எல்லாம் கூட இருப்பாங்க. சுகர் பேஷண்ட். வாழைப்பழம் இனிப்பு தானே. ரைட் ஓகே. சரியா? இப்போ என்ன செய்யணும், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ரைட். இது உங்களுக்கு மிக்சிங் இது நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இல்ல இது திக்கா இருக்கணுமா? திக்கா இருக்கும். ஆஹா. இப்போ தண்ணி விடலாம் முதல்ல. இப்போ தண்ணி கூடிடும். வாழைப்பழம் வந்து கொஞ்சம் ஆமா ஆமா தண்ணி தன்மையா இருக்கும் தானே. அப்போ இதை வந்து நாங்கள் அதாவது இது பணியாரம் செய்யற அளவுக்கு அப்படித்தானே இருக்கணும், அந்த அளவுக்கு தானே. அதோட கொஞ்சம் சொப்னஸாக இருக்கணும். ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கு விடக்கூடாது. கணக்கு விடக்கூடாது. ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே. இது வந்து இப்படி இல்லை இருக்கு, அதாவது என்ன உளுந்து வடைக்கு வர மாவு மாதிரி இருக்கு. உளுந்து வடைக்கு ஆமாம் ஆமாம் அப்படி தான் அப்படி இருக்கு. ஏன்னா ஓரளவு கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கணும், கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஆளும் கூலாகக்கூடாது. கூலாகினா போடையிலாகும். இன்னமும் எனக்கு பிடிபடலை அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நீ சொல்கிறேன். இதை வந்து போல்ஸாக எடுத்து போகிற தக்கனையாக இருக்கணும். கையில் எடுக்கும்போது போல்ஸாக கையில் அப்படி ஒழுவக்கூடாது அப்படிங்களா? ரைட் ரைட். அப்படிதான் அவங்க சொல்லி தந்தாங்களா? அப்படிதான் சொல்லி தந்தாங்க. ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதெல்லாம் பயப்படுத்த இல்லாட்டி கேட்போம் திருப்பி. இல்லாட்டி திருப்பி கால் கேட்குறானே. நான் வந்து டவுட் இருந்தால் விட நான் கிளியர் பண்ணணும். டவுட்டை மனசுக்கு வச்சு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி அந்த நசிச்சு எடுக்கிறது திறமையெல்லாம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும் பாய். நாங்களாம் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு மட்டக்களப்பில் போய் ஒரு ஹோட்டல் நான் ஓப்பன் பண்ணி 4-5 பேருக்கு நாங்கள் ஹோட்டல் ஓப்பன் பண்ணோன்ற பேரில் வயிற்றறிச்சலை உண்டாக்கி அடுத்த கிழமையை அந்த கடையை இழுத்து மூடி அப்போ நான் அதுக்குள்ளே வரலை. அது என்னன்னா அது ஒரு கட்டத்தில் நசிக்கிறீங்க, ஒரு கட்டத்தில் கோபம் வந்து அடிக்கிறீங்க. இது எப்படித்தான் பண்றதுன்றது ஒழுங்கா கண்டுபிடிச்சா நச்சு அடிக்கிறது. ஓகே இல்ல அது கொஞ்சம் அடிச்சு குழச்சாதான் இது வந்து நாங்கள் ஒரு என்ன செய்ய போறோம், நசிக்கிறது இல்லாம அடிக்கிறது இல்லமா? அடிக்கிறதா அப்பதான் மிக்ஸ் ஆகும். இப்போ இதே என்ன செய்ய போறோம், ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறவிடணும். அது ஏன்னா இப்போ ஈஸ்டோ சரி இல்லைன்னு சொன்னா அந்த அப்பச்சோடாவோ சரி இதோட சேர்த்தாலும் அதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அப்படி விடணும். ஏன்னா சரி அதோட சேர்ந்து ஊரும் கொஞ்சம் கூட வரும். பார்க்க கொஞ்சம் மாதிரி இருக்கല്ലോ. ஆனால் ஒரு 15 போண்டா செய்யலாம். 15 வேப்பனுக்கிட்ட போடலாம். ஓகே. அப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஓகே. 10 நிமிஷத்துக்கு பிறகு ஆரம்பிக்கிறோம். சந்திப்போம். அதுக்கடையில் நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. அதுக்கடையில் ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கிறது. இளையராஜாவோட ஒரு பாட்டு கேட்டு வரும். ஓகே கண்டிப்பாக. 1 hour later. ஜஸ்ட் 10 minutes சொல்லிட்டு 1 hour ஆகிட்டா அப்படிதான் போயிட்டு ஒருவேளை இதுவும் அது மாதிரி வராது தானே? இல்லை இல்லை நான் இது மாதிரி எனக்கு கேட்குறது தெரியும். பஜ்ஜி மாதிரி டைம் போகாதுன்னு கேட்கு. இனி பொறிக்கிறது இறக்குறது சாப்பிட்றது அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. அப்போ இவ்வளோ நேரம் வந்து பிரேக் டைம் முடிஞ்சது. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சாச்சு. இனி என்னென்ன ப்ரெஷர்ஸ் இருக்கு? இனி ரைட் இப்போ நாங்கள் அடுப்பு போடுவோம். ஓகே
அடுப்பை போட்டுட்டு ஓகே இப்போ எண்ணெயை விடுவோம். ம் சரியா? ஓகே. அப்படியே முளைச்சாறு மாதிரி. மலைச்சாறு இது அருவி. சரியா? ஓகே ரைட். இப்போ எண்ணெய் கொதிக்கட்டும். ம் இப்போ என்ன செய்யணும்? புளிச்ச மாவை ம் தூக்கி அப்படியே வெளியில் கொட்டிடுறோம். அப்படியா? இப்படி உருண்டை பிடிக்கணும். ஓகே. அது என்ன அளவுக்கு இருக்கணும்? இந்த அளவுக்கு பிடிக்கலாம். எங்களுக்கு என்ன சைஸ் விருப்பம் தேவையான அளவுக்கு. அந்த சைஸை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு. தேவையான அளவு. தேவையான அளவுக்கு உருண்டை பிடிக்கணும். இப்படியும் பிடிக்கலாம். பெரிய உருண்டையா பிடிக்கலாம். ம். பெரிய உருண்டையா போட்டா பெரிய சட்டி வரும். சின்ன சின்ன கொஞ்சம் நல்லா இருக்கும். உள்ளுக்கு அவியும். ஓகே அப்படின்னு இருக்கு. இப்போ கடையல்ல அப்படி போட்டோம்னா தான் அது பெரிய அண்டாவில் போடுவாங்க, அதில் பெருசாக போட்டுருவாங்க. ஒரே விலையா இருக்கும். ஆமாம். இது நாங்கள் வீட்டில் சாப்பிட்றபடியா ம் இப்படி சின்ன சின்னனா ட்ரை பண்ண போகிறோம். இப்போ என்ன கொதிச்சா சரி. ம் வெண்ணெய் கொதிச்சு என்ன பார்க்குறது? நேற்று தண்ணியை போட்டு பார்த்தீங்க. இன்றைக்குமா போட்டு பார்ப்போம். அது இன்னும் ஹீட் ஆகலை. கிட்ட ஆகினா அந்த மாமையில வந்துடும். ஆமையில் வந்து இன்னொரு வழி இருக்குது. கையை வச்சு பார்க்கலாம். வச்சு பார்க்கலாம். அது கூடுதலா சஞ்சய் ஜவாப்பு அதில் கை வச்சு பாரு. சிவனை வழிபட்டு தியானங்கள் செஞ்சு மரக்கறி சாப்பிட்டு அப்படி பக்தியா இருக்கிற ஆக்களால மட்டும்தான் அது முடியும். ஒழிய எங்களால் முடியும். சொன்னாங்களா? அப்படி அப்படிதான் சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க. எனக்கு எவங்க சொன்னாங்க? உண்மையிலே அவங்க சொன்னாங்க தெரியுமா? அப்படியே அவங்க அதாவது இந்த குண்டலிய சக்தியை வெளியில கொண்டு வர எப்பா குண்டலி எல்லாத்துக்குள்ள கொண்டு வராய்ப்பா. திருநாவையில் ஐயோ வரதுனாலதான் அது முடியுமா? நம சிவாய். இப்படித்தான் அன்னைக்கு ஒருத்தங்க தெய்வான பாட்டிக்கிட்ட விளையாண்டாங்க. கடைசியில அவங்க பேசினாக்கள்ற வாயில மண்ணு. ஏன் அங்க போச்சு? இந்த நேற்று சாப்பிட போனதுல என்ன? ஆமா வெஜ் தான். ஆமா எல்லாருக்கும் வெஜ் தான். அதான் கடவுள் ஒருத்தன் இருக்கான் குமாரி. இல்ல இந்த என்ன மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற உங்களையும் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவன் இருக்கான்னா டக்குன்னு வந்து இறங்குவாங்க. 25 வருஷமா பார்த்ததுதான்டா உனக்கு கொடுத்துருக்கான். இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போவ கடவுளே ஒழிக்கிட்டு ஓடிடும். ஐயோ சாமி என்னைய ஒழுங்கா என்னைய அது நடந்தாலும் இறைவன் சித்தமே. எது எப்போ நடக்கணும்னு சொல்லி அவன் தானே டிசைட் பண்றான். நீங்க செய்யற வேலை நல்ல வேலை தான். இருந்தாலும் இப்படி ஒரு ஆள் இருந்தா தானே எங்க டீம் ஓடும். அது என்னமோ கரெக்ட் தான். நடத்துங்க நீங்க. இல்ல என்ன இன்னும் கொதிக்க கொஞ்சம் குறைச்சு வச்சா போட்டோனே கருகும். இல்ல கொதிக்கல. கொஞ்சம் கொதிச்சோடனே நாங்க கொஞ்சம் குறைச்சு விடுவோம். அப்பதான் உள்ளுக்கு எல்லாம் மெந்து. ஒரு செஃப்டா அவருக்கு நீ போய் சொல்லி கொடுக்குறா? அவரு நம்புங்களா? செப்புடா அடிச்சாச்சு சொல்லுவாரு. நம்புங்களா? நம்புற மாதிரி இன்றைக்கு ஒரு கையில பொறிச்சு கொடுத்தாதான் நீங்க நம்புவாங்க. அந்த சத்தம் வருது. சத்தம் தண்ணி நின்று இருக்கு தானே. இப்ப நாங்க என்ன செய்வோம்? அப்ப ஹீட்டை குறைக்க தேவையில்லையா? அவன் தான் சொல்லிட்டான். அவன்கிட்ட ஆசைக்காச்சு. இப்ப ஹீட்டை கொஞ்சம் குறைச்சாச்சு. சரியா? என்ன செய்வோம்? இந்த இறக்க போறோம். முதல் 3 2 1 0 லோட் பண்ணுவோம். என்ன பட்டன்னு சத்தம் வருது? அப்படி வரா? அப்படி வராது. அப்படி வரா? ஏன் வராது? வரணும். ரவுண்ட்ஸ் இல்ல தானே. வரா பனியும் அடிக்குது. அந்த மாதிரி தான் வரும் போல. எப்படிண்ணே இப்ப டைம்? அப்ப 8 மணியா? எப்படி 7 மணியா? ஏதோ ஒரு மணி. அங்க மணி அடிக்குது கோயில்ல. 7 மணி. நல்ல சகுனம். 7 மணி நினைக்கிறேன். 7 மணியா தான் இருக்கு. ஆமா 7 மணி. இங்க டைம் பக்கத்துல ராமாவில் கோயில்ல மணி அடிக்கும். விடிய 24 ஹவர்ஸுக்கு ஒவ்வொரு மணித்தேலத்துக்கும் ஒரு கேப். நல்ல விஷயம் தானே. நான் மணி அடிக்கும் போது ஆரம்பிக்கிறாப்புல நல்ல சகுனம். அப்ப நல்லா வரும். நீங்க நல்லா வருவீங்க. கண்டிப்பா வரணும். எல்லாரும் நல்லா வரணும். வருவோம். வரணும். இதுவும் நல்லா வந்துட்டுன்னா சரி. வரும். அதான் மணி அடிக்குது. இப்போ இது என்ன செய்யணும்? ஆமா பத்தலப்பமா இந்த பாட்டுக்கு பொரிய விடும். அவரை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண விடாம். ஓகே சரியா? எட்டி பார்க்கறதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லையே. உள்ளுக்கு உலாம இருந்தா போதும். ஓகே ரைட் ஓகே. இப்போ அவர் மெதுவா பொறுமையா சரியா? இப்போ இன்னொன்று அடுத்த ஸ்டெப்பை போடுவோம். ஆனா இது நாங்கள் கிணக்கு சாப்பிடுறோம். வாழைப்பழமும் மாவும் தானே, அது ஊதிடும். ஒரு 2 சாப்பிட்டு ஒரு பிள்ளைங்க குடிச்சாலே நம்மளும் ஊதிடுவோமா? சீரியஸா தான் நம்ம ஊதுறோம் இல்லையா? நம்மளோட வயிறு ஊதிடும். அப்ப சரி கணக்க சாப்பிடலாம். நல்லது தானே. இப்போ இதில் எத்தனை 2 4 5 போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் அடுத்த போடுற கடையில் இதுலேயே 4 5 முடிச்சுடுவாங்க. இல்லை அப்படி கை வைக்க விடுறதில்ல. நல்லா ஹீட்டாக அதில் நெருப்பில் வாட்டி வச்சுருந்தா ஓகே. அதான் செய்யணும். இப்போதான் வழி இல்லை.
இந்த நம்ம நாதசில்ல கேமராமேன் கையில கேமரா இருக்கு. வரும். கலரை பாத்தீங்களா அப்படி வருதுன்ட்டு. ஒருவேளை வெளியில கலரா இருந்துட்டு உள்ள பச்சையா இருக்குமா இல்லையே? பொறிஞ்சு படிக்கணும். படிக்கணுமா? வெடிக்குமா? வெடிக்குமான்னு சொல்லி அந்த இப்படி மா வந்து இப்படி பொறிஞ்சு கொஞ்சம் வெடிக்க மாதிரி இருக்கும். அதுதான் அது கரெக்டா இருக்கு. ஸோ அப்படி வந்தால் தான் அது வாழைப்பழ வாய்ப்பட். வாழைப்பழ வாய்ப்பட் அப்படி வெடிச்சிட்டு இருந்தாலே உள்ளுக்கு அமைஞ்சிட்டு அர்த்தம். அப்படி உள்ள கீட் கூட வரும். வா வா உண்ட கையில தான் முதல்ல இறக்குறது. இங்க பக்கத்துல நின்று உண்ட கையில கொடுக்குறீங்க. வா ஒரு போண்டாவே வந்து போண்டா வேணுமா போண்டா வாடா. ஐடியா கொடுத்து விட்டு யாரு? புளிப்பண்டி. வெல்கம் டு கரிகாலன் ஷோ. இவர்த நெல்லு உன் கையை எப்படி நிட்டு கொஞ்சம் நிமிந்து பார்க்கணும். நேரா பார்க்கணும். அங்க பாரு நேரா வாரா தாயே ஏதாச்சும் இருந்தா போடுங்கம்மா. புரிஞ்சா அப்புறம் தான் போடலாம். அது புரிஞ்சு வரும். கொஞ்சம் நிமிந்து நில்லு பாப்போம். கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் அப்படி நில்லு. அப்படி இவனை கண் சிமிட்டாம பாய திறந்து சிரிக்காம சும்மாறா ஒரு நிமிஷம் முடிஞ்சு அவங்களால ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. நீ அவங்கள பாக்கணும் முதல்ல. பாரு வாய் மூடணும்டா. இங்க வாடா இங்க வாடா இங்கதான் கையிடுறா. நீ அவங்கள பாரு. நீங்க இவனை பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் சிரிக்காம இவனை பாருங்க. ஐயா இட்ரா உனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் வரப்போறாங்க பாருங்க. வீடியோக்குள்ள கமெண்ட்ல சொல்லுவாங்க. ஐயோ இதெல்லாம் ரியலா பண்றதா? இல்ல 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 இவன் பேரு சஞ்சய். நில்லுவே நீ இப்ப நீ செஞ்செல்லாம் இந்த இதெல்லாம் ரியலா நீ செய்யறதா? நீ எங்களுக்காக ஒரு நிமிஷம் இப்படி கைய வச்சுக்கிட்டு இப்படி நிமிந்து இருந்து இப்படி வாய மூடிட்டு இப்படி நில்லு பாப்போம். அப்படின்னு ஒரு நிமிஷம் வாய மூடணும் தம்பி. வாய மூடு. பாய மூட கத்துக்கோடா. பாய மூடுறா. அது விடுறா. பாய மூடு மூடு. இதுதான் பெரிய பிரச்சனை. வாய மூட பண்ற. பாய மூடு. ஓகே ஒரே ஒரு நிமிஷம் எங்களுக்கு ஒரே நிமிஷம் அவங்க பார்க்கணும் பண்றதுக்காக வேண்டி. சஞ்சய் பேரு சஞ்சய். அங்க பாருடா என்னைய பாக்க. டேய் இங்க வாடா ஒண்ணே இந்த போட்ட கதை அஜமா சஞ்சய் சஞ்சய் வாங்க. சரி வாங்க. அது கருவாது போண்டா கருவாது. நீ வாடா. நான் வந்து சமையல்காரன்டா. எனக்கு தெரியும் பாக்குறது. இரு அப்படி ஆள் மனசுக்குள்ள ஒரு நம்பிட்டு இருக்கா அப்படி சமையல்காரன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ இங்க வா. நீ அவங்களே பாருடா. ஒரே ஒரு நிமிஷம்டா. ஒரே ஒரு நிமிஷம். எவ்வளவு ஆசைப்பட்டு கேட்கிறேன். இந்த அண்ணாக்கா இதுக்கு கூட பண்ண மாட்டியா? உங்கள்ட்ட இருக்க பல திறமைகளை புள்ளி காட்டும். அதான் எங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் முடிஞ்சா ஒத்தை கொத்தை நேருக்கு நேர் பாப்போமா? பாப்பாங்கடா. நீ பாருடா முதல்ல. நீ போனே பார்க்க மாட்டேங்கிற. அங்க பாரு. ஓகே 1 எப்படி கைய வச்சிருக்காங்க. சும்மா இருக்க போ. அவன் இப்படி இருக்கிறது பெரிய விஷயம். சரி நீ அங்க பாருடா. அங்க பாரு. ஓகே நான் கவுண்டர் ஸ்டார்ட் பண்றேன். 1 2 3 மூறா வாய 4 5 6 எப்படே அங்க பாருடா. அங்க பாருடா. டேய் அங்க பாரு. அவங்கள பாருடா. இவ்வளவு அழகா அவனை பாத்துட்டு இருக்காங்க. அங்க பாரு. அவன் கமெண்ட் பண்ணணும் இல்ல. கான்பிடென்டா இரு. நீ பாய் திறக்க மாட்டேன்னு மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள சொல்லிட்டு கான்பிடென்டா இரு. பாய் திறக்காது. அங்க பாரு. ஆள் மனசுக்கு யாரோ குழப்பி விட்டாங்க. நமஸ்கார். எங்க கொண்டு ஏதோ பேசணும்னு தெரியாம பேசுறீங்க பாருங்க. நீங்க கேளுவே. சரி ஓகே அப்படியே இங்க பாரு. அவங்க உன்னை பாக்குறாங்க. நீ அவங்கள பாரு. வீடியோக்குள்ள இப்ப கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே கையை வச்சுட்டாங்க. இப்ப உன்ன சஞ்சய் அப்படி உண்ட பேரை டைப் பண்றாங்க. மிச்சம்லாம் அவங்க அடிப்பாங்க. இல்ல சஞ்சய் எங்களுக்கு ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. பெல் பட்டன் எங்களுக்காக வேண்டி எங்க சரி அதெல்லாம் இருக்காது. நீ இதெல்லாம் உங்க திறமை எங்களுக்கு தெரியும். வழிகாட்ட ஒரு நிமிஷம் முடிக்குது. வாய திரடா வாய சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்றா. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சஞ்சய். அதான் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறவா. நான் இந்த வேப்பனோட வர்றவாடு பெரும் பழகம். வேப்பனோட வர்றவாடு. ஆனா அண்ணா நசிக்கிறதா இருந்தாலும் சரி, தூக்கி அடிக்கிறதா இருந்தாலும் சரி, உள்ள பெருட்டுறதா இருந்தாலும் சரி கச்சிதமா பண்றாப்புல. வேற லெவலுன்னு. அத்தனை வருஷம் அனுபவம். அதான் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட தான் நாங்க கத்துக்கணும். குருவே இல்ல இன்னைக்கு ஒண்ணுதானே தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? நமக்கு முன்னாடி அக்கா இல்லாதாலே. ஓ அது என்னமோ உண்மைதானே.
வச்சியண்டா அன்னைக்கு வச்சு செஞ்சுது இன்னைக்கு போண்டா வச்சு அப்படி என்ன அப்படி செய்ய கிடையாது அப்படி நான் அடுத்த நாள் பயப்பட்டேன் நான் ஏதாச்சும் நடக்குமான்னு சொல்லி பயப்பட்டேன்னா பயப்பட்ட அளவுக்கு கொண்டு நடக்கல முடியும்? நடக்காது. அவங்க பேரை காப்பாத்தி உங்களோட பேரை காப்பாத்திட்டீங்க நீங்க இப்ப அடுத்தது போண்டா விஷயம் முடியுது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சா அது பிடிக்கும் படிக்கும் அது படிச்சாதான் போண்டா. ஓகே சரியா? ஆமா இதை போலேன்னு சொல்லுவோம் நாங்க எங்க ஊர்ல போண்டா போலே சாப்பிட்டுருக்கோம் பட் வந்து இது புதுசா தான் இருக்கு அதாவது பனானா எப்படி சொல்றது? வாய் போலியா போலேன்னு சொன்னீங்க. போலேன்னு சொன்னா அதான் அந்த புளிக்க வச்சு தேங்காய் பூ லைட்டா போட்டு உருண்டையா இப்படி இதே மாதிரி உருண்டையா சுட்டு இருப்பாங்க இப்படி இப்படி அது வந்து வாழைப்பழம் போடாம வாழைப்பழம் போடாம ஈஸ்ட் போட்டு கோதுமை வெறும் கோதுமைமா சரி சரி. அதுல தேங்காய் பூ மட்டும் சேர்த்துக்கொள்வாங்க அது போலன்னு சொல்லுவோம் போண்டான்னு சொல்லுவோம். சரி நாங்க ஒரு நாளைக்கு இதுக்கு வாழைப்பழம் போட்டு தேங்காய் பூ போட்டு சுட்டு பார்ப்போம். ஒரு பேரை வைப்போம். தேங்காய் பூ சேர்க்கலாம் அது கொஞ்சம் உள்ள சொப்டா இருக்கும் அதுக்காக தான் அவ்வளவுதான். அடுத்து நீங்க சொன்னீங்கல்ல அந்த வெடிக்கும்னு அது ஈஸியா வெடிச்சிரும்ல அந்த ஃப்ளேவரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும் அவ்வளவுதான். அண்ணா அந்த கஸ்டமர் வெயிட் பண்றாங்க போண்டா வருமா வந்து உங்களை நம்பி எப்படி கடைக்கு வேலை கேட்டு இந்த வந்து அண்ணனுக்கு ஒரு போண்டா. ஓகே சும்மா போண்டா கிடையாது பனானா போண்டா. பனானா போண்டா என்னவா எவாடி உடனே தான் முதல்ல சாப்பிட வைக்க கொஞ்சம் உப்பு காலம் கொண்டு பாருங்களேன். வாங்க வாடா வா வா வாடா நீ தான் தைரியம் ஆளாச்சு வாப்பு வாங்க சஞ்சய் வாங்க எதுவா இருந்தாலும் நீ தான்டா வாடா சஞ்சய் கொஞ்சம் உப்பு காரம் கொண்டு பாருங்களேன் சஞ்சய். இங்க வாங்க சுடாது நாக்கில் சுடாது ஊத்தி தரலாம்ண்ணா. கையை கட்டு குடிடா கையை நான் தான் பார்க்கணும்னா நானே இருந்து பார்த்துருவேன் இல்லை கையை கட்டு காம்பிரா கையை இங்கே காம்பிரா இப்படி கட்டுற கையில் அட்லீஸ்ட் ரேகையா வச்சிருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்க. அப்போ உனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? கை விட பிள்ளையா இருக்கு. அது என்னடா இது கருப்பா இருக்கு இது வெள்ளையா இருக்கு அட போடா நீ கிரீம் போடும்போது இதுக்குள்ள மட்டும் கிரீம் போட்டு இதுக்குள்ள மட்டும் தேய்க்கிறான் அதான் இவ்வளவு வெள்ளையா இருக்கு மற்ற கருப்பா இருக்கு இங்க வா இவ்வளவு கருப்பா இருக்கு இவ்வளவு வெள்ளையா இருக்கு மோத்துக்கு போட மறந்துட்டானே அட உள்ளங்கைக்கு மட்டுமே போடுறான் பிரச்சனை இல்லை அது கிளியரா தெரியும் இல்லை ஜாதகம் பார்க்கும்போது யோசியக்காரர் அப்பா கிளியர் பார்ப்பார். இந்த கலரை நான் ஒன்றும் குறைச்சி போடல நான் மட்டும் வெள்ளை கிடையாது நானு கருப்பு தான் ஆனா வெள்ளையாக்கி விட்டுரும். நீங்கள் நாங்க செய்யற அக்கப்பொருள் என்ன என்ன நினைக்கிறீங்க? ஏன்டா அவங்க கூட எல்லாம் சேர்க்கை கூட்டு வச்சேன் உங்களுக்கு அதனால என்ன எனர்ஜியா இருக்கும் இல்லாட்டி என்ன எப்படி இருக்கு உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க. நீ என்னவோ பண்ணி அதோட விளைவுல எங்களுக்கு நாலு சாப்பாடு கிடைக்குதுல்ல அதுதான் என்னடா சொல்லு சொல்லுங்க சஞ்சய் சொல்லுடா. இதன் மூலமா உங்களுக்கு என்ன என்டர்டைன்மெண்டா இருக்கா இல்லாட்டி போரிங்கா இருக்கா இல்லாட்டி என்ன எப்படி இருக்கு? எப்படி இருக்கு இப்ப போண்டா சாப்பிடணும் போல இருக்கு. நான் சொன்னேன் டீ போண்டாவும் டீயும் சாதா டீயா இல்ல மசாலா டீயா எப்படி? ஒரு ஜோக் இருக்கு தெரியுமா? ஆமா வேலோடு மலை ஜோக்க ஒரு ஜோக் இருக்கு தெரியுமா? அட 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 எப்படி 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 அஞ்சு அசத்தலாம் இறக்கிட்டாப்ல வெந்து தணிந்தது போண்டா திண்டு பார்த்தா தான் ஒரு ஜோக் இருக்கு தெரியுமா? ஆனா போண்டா கரையை வச்சு தெரியல இல்ல கரையில கலர் அப்படிதான் ப்ரோ அப்படிதான் கலர் ஆரோட தான் சரியா இருக்கு. சரி ஓகே சரியா அங்க இருக்கிறாரு ஒரு அப்படி அதாவது கரஞ்சிவப்பா இருக்கும். இது உங்க ஊர்ல சிவப்பு கருஞ்சிவப்பு கரஞ்சிவப்பு மரூன் மாதிரி இருக்கும் சிவப்பு சில என்ன ஒரு ஜோக் இருக்கு சொல்லுங்க சும்மா கடி ஜோக் தானே சீரியஸா எடுத்து சரியா? இப்ப ஆச்சும் ஏதாச்சும் நாங்க சீரியஸா எடுத்து உண்டா? அப்ப ஒருத்தன் போய் கடையில டீ குடிக்க போயிருக்கான். சரியா? டீ குடிக்க போனா அங்க இதே போண்டாதான். சரியா? எப்படி இத்தனை உண்டா இல்ல இதோட பெருசா இல்ல இதோட சின்னதா இல்ல இதே அளவு? கடையில ஒரு அளவு. ஓகே போயிருக்கேன். இப்போ டீயும் குடிச்சு போண்டாவும் சாப்பிட்டு இருக்கான். என்ன வடையா கேட்கணும்? போண்டாவும் டீ. சரியா? அப்ப முடிஞ்சு போயிருக்க கடைக்காரன் கேட்டிருங்க அண்ணன் எப்படி எங்களை கடையில என்ன மாதிரி சாப்பாடுலாம் இருக்கு? உங்க போண்டா டீ சூப்பர்ன்னு இருக்கா. உங்க போண்டா டீ சூப்பர் இடிக்குது. உங்க போண்டா டீ சூப்பர்ன்னு இருக்கா. அடங்க சரி சரி அது இடையில பிளஸ் தூக்கி கோர்த்து விட்டாச்சு. உங்க போண்டாடி சூப்பர்ன்னு இருக்கா. சரியா? கடைக்காரனும் புரிஞ்சு பிஸ்தான் ஐஸா புரிஞ்சு விட்டுருவாங்க. மீனிங் ஃபுல்லா சேர்ந்து தானே வருது இடையில பிளஸ் வரல தானே அதால
போண்டா டீ சூப்பர். எப்படி சொல்லிக்கா உங்களோட போண்டா டீ சூப்பர். அவ கடையில போண்டா டீம் இருந்துச்சா? இருந்துச்சுன்னா நினைக்கிறேன். நான் இல்ல கடையில போட்டது அவரா இருக்கலாம், கொடுத்தது போண்டா டீயா இருக்கலாம். அதெல்லாம் போண்டா டீ நல்லா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. சரி சரி. டேய் தப்பி தவறி நீ அப்படி சொல்லிட்டுறாத. அண்ணா உங்க போண்டா அண்ட் டீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா. சரியா? இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நீ அங்க கடையில போய் அடி வந்ததுல அவன் சொல்லிட்டு எங்க அண்ணா சொல்லி கொடுத்துட்டு சொல்லு. உங்க அண்ணா யாரா சொல்லி அண்ணா தான் சொல்லி தந்தாரா? யாரு அண்ணா? கண்ணா. எங்க அண்ணா கண்ணா சொன்னா நான் இங்க வந்து சொல்றேன். அவ்வளவுதான். எப்படி இருக்கு கேட்டோம். அவன் செஞ்சாலும் செய்வான். ஏன்னா வாழ்க்கையில நீங்க சொல்றதை மட்டும் தான் செய்வேன்னு சொல்லி அவன் சபதம் எடுத்தியா? என்னென்ன பண்ண போறாளோ எனக்கு அது வேற. ஓகே, இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்கோ சொல்லி தெரியாது. ஏன்னா வேலோடு மலை சீரிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாலே அது தெரிஞ்சிருக்காம. வேலோடு மலையெல்லாம் காண்பிச்சேன் வச்சு இவன் நிறைய வீடியோக்குள்ள வந்து போயிருப்பான். டக்குன்னு வந்து பக்குன்னு போயிடுவான். ஸோ இவர் தான் வந்து வா மின்னல். ஸோ சஞ்சய் பேரு, ஊரு பதுல்ல, அண்ணா கிட்டே இருந்தால் இப்போ வளர்ந்து வராப்புல சொன்னால் ஆள் வந்து இனி வருங்காலத்தில் பெரிய ஒரு வித்துவானா நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்காக தான் அண்ணா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு எது வேணாலும் நல்ல விஷயமா இருந்தால் படிக்கணும், இல்லைன்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு நான் எழும்பி படிப்பேன். பிரம்ம முகூர்த்த நேரம் முடிகிற டைமுக்கு கரெக்டாக எந்திரிச்சிட்டு வந்துட்டு கண்ணை காசைக்கிட்டு என்னென்னா படிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு அவர் முகத்துக்கு போய் அது என்னன்னு சொல்லுவாங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற கட்டையை. சரியா இடைவெளி. நேற்று என்னட்ட நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துட்டா ஒருத்தன் பிரம்ம அப்படி சொல்லி இருக்க மாட்டேன். சரி அவன் சொல்லி இருந்தாலும் அவன் தூக்கிடுவான். அதுல அது பிரச்சனை இல்லை. நீங்க போறங்களையும் பார்ப்போம். உள்ள எடிட் பண்றது அதாவது தானே. நினைச்சு செய்வா, நினைச்சு போடுவா, நினைச்சு எடுப்பான். ஆனா பாத்துட்டு கடைசியாங்கிட்ட பேச்சு தான் பண்ணுவான். இது இப்படி இல்ல இருக்கு. அதாவது தேர்தல்ல நின்று ஜெயிக்கிறது மட்டும்தான் என்ன மேல ஆட்டி வைக்கிற ஒருத்தர் இருக்கான். அவன் சொல்றதான் ஆடு. இது யார் மனதும் புண்படுவதற்கல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அவ்வளவுதான். நிறைய இடத்துல இது நடக்குது இல்ல. தேர்தலில் நிற்பாங்க, வின் பண்ணுவாங்க, பெரிய ஆளா வந்துருவாங்க. ஆனா மேல என்ன சொல்றாங்களோ அதுதான் இங்க கீழே நடக்கும். அப்படி நான் யார் மனதும் புண்பட சொல்லல. இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அவ்வளவுதான். அப்படி புண்படக்கூடாது. புண்படக்கூடாது. ஏன்னா அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா. சட்டைன்னா சட்டை கிளியிற மாதிரி இதெல்லாம் அரசியல சகஜம். ஓகே சாஞ்சி. ஓகே ரைட். ஸோ இப்போ அண்ணா கிட்ட இருந்து பழகுறாப்புல. அண்ணா கிட்ட ஏச்சி பேச்சின்னு சொல்லி நிறைய வேண்டியிருந்தாலும் நல்ல பையன். சொன்ன வேலையை டக்குன்னு செய்வான். நம்ம சொல்றதுக்கு முன்னாலே கெஸ் பண்ணி செய்வான். அந்த டேலண்ட்டும் ஆளுக்குள்ள இருக்கு. நீ சொல்லி கொடுத்த மாதிரி சொல்றேண்ணா. நீ அப்படிதானே கேட்டா சொல்லு. அண்ணா என்ன இந்த வீடியோக்குள்ள ஆச்சு இன்ட்ரோடியூஸ் பண்றதா இருந்தா நான் சொல்லி தர மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். அதே மாதிரி இவ்வளவு நேரம் ஃப்ளோல சொல்லி வந்து சொன்ன மாதிரி நான் சொன்னேனா? ஓ ஏதாச்சும் மிஸ் பண்ணுனா? நான் சொன்னதுல ஏதாச்சும் மிஸ் பண்ணுனா? நீ சொல்லி கொடுத்த. டேய் நீ சொல்லி கொடுத்தா அவ்வளவு நான் சொன்னேன். அதுக்கு நீயும் ஓ போட்டியா இல்லையா? நாளைக்கு காலையில ஸ்லிப் ஆகும். அண்ணா இல்ல போண்டாவோட ஸ்லிப் ஆகும். ஸோ வந்து இப்போ இது வரைக்கும் இப்போ பழகிருக்காரு ஆள். இன்னும் எத்தனை வருஷத்துக்குள்ள பிடிச்சிருவாப்புல அவர்? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் இப்பவும் கிடைக்காது. கதவை வந்து தட்டாது. உனக்கு தட்டிருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. நல்லபடியாக யூஸ் பண்ணு. அவ்வளோதான் சொல்லுவேன். சில விஷயங்களை வந்து கடந்து வந்து ஆகணும். எங்கள்ட்ட அனுபவ ரீதியில் செய்யறது. நாங்கள் ஒன்றும் பெரிய அனுபவசாலி அவங்கலாம் கிடையாது. ஏதோ 4-5 இடத்துல வேலை பார்த்துருக்கோம். அந்த அனுபவத்தில் சொல்கிறோம். 4 பேர்கிட்ட நாய் பேச்சு வண்டியிருக்கோம். அதையும் வச்சு சொல்கிறோம். அதனாலே சொல்கிறோம். வயசுல ஒரு 4 வயசு மூத்தவன் அப்படிங்கிறதுனாலே சொல்கிறோம். அதுக்காண்டி அவனுக்கு 21 வயசுலாம் கிடையாது. பட் வயசை சொல்லக்கூடாது இல்லை. அவனுக்கும் ஒரு காதல் கீதல் அப்படி இருக்கலாம். வயசு கிசெல்லாம் சொல்லி அதை புண்பட வச்சுக்கூடாது. என்ன சொன்னா அவன் எத்தனை கோயிலுக்கு வரான் போறான். இங்க வா வாலிப வயசு. நாங்க சொல்லுவோம் வேணும். இங்க பாடுறா என்ன என்னதுக்கு அப்புறம் நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் சொல்றேன்.
சரி சரி ஓகே. ஏற்கனவே ஒரு கண்டனம் இருக்கு, டீச்சருக்கு லவ் லெட்டர் பிரச்சனை. அது வேற ஸ்கூல்ல நான் கொடுக்க இல்ல, அது எனக்கு எந்த சம்மதம் இல்ல. ஒருத்தன் கொடுத்தத நீ கொண்டு கொடுத்தியா? அப்ப இல்ல அப்ப கொடுத்தது இன்னொருத்தன் பாத்ரூம் போன்னு கூட்டிட்டு போட்டாங்க. சிவனேன்னு இருந்தவனை தான் இடம் சிக்க வைக்கிறாங்க எல்லா இடத்துலயும் கொண்டு போய். சரி கவலைப்படா, வாழ்க்கைன்னா அப்படிதான், நிறைய இடங்கள்ல அடி வாங்கத்தான் செய்யும். சரி அப்ப அவங்களோட அம்மா வந்து வெளிநாட்டுல இருந்தாங்க, ரீசெண்டா வந்தாங்க, இப்போ போயிட்டாங்களா திரும்ப? வீட்டுல இருக்காங்க, இங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. ஓகே சூப்பர், அவன் நல்லா வருவான், நல்ல பையன், நிறைய விஷயங்களை செய்வான். அதுவும் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரான். அண்ணா இந்த கிழமையில இப்படி பண்ணணும்னா இது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன்டான ஒரு இதில் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ என்னதான் பார்த்தாலும் அவன் எனக்கு ஒரு சில விஷயங்களே சீனியர், அவன் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எனக்கு யூஸ் ஆகும். அப்படிங்கிறனால நன்றியா. எங்க போற? நில்ல, டேஸ்ட் பார்த்துட்டு போவேன்டா. இல்லடா ஒரு பக்கம் இல்லடா. இப்போ உனக்குன்னு சொல்லி ஒரு பேன்ஸ் இருக்காங்க, எங்க பாரு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குக் இதுல நின்று சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணா கிட்ட நீ அடிக்க மட்டும் பழகிடக்கூடாது, இப்படி சமைக்கவும் கத்துக்கணும். நாளைக்கு அண்ணா அடிக்கும் போது நீ தான் சமைச்சு கொடுக்கணும். நாளைக்கு உனக்கு பெரிய ஆளா வேண்டிய அடிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் வீட்டுல, அப்பவே சமைக்கலாம். இது அண்ணாட அனுபவத்துல சொல்றேன், சரியா? விளங்குதா? நீ பாட்டுக்கு சமைச்சு சாப்பிடலாம். நீ நினைச்சிட்டு இருக்கா லைஃப் லாங் வந்து நம்ம கோயிலுக்கு போய் அடிச்சிட்டு இருக்கலான்ட்டு, அப்படி கிடையாது. அண்ணாவை போல ஒரு வயசுக்கு வந்தா அடி வேண்ட வண்டியும் இருக்கும், அதனால சொல்றாரு. அப்ப சமையலும் கத்துக்கும், தேவைப்படும். அப்பைக்கு உனக்கு இது கையில இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் சமையல். ஆமா, வேற ஆப்ஷனே கிடையாது. வேணும்னா இந்த பிரஷ் கிடைக்கும், வாஷிங் பிரஷ் கிடைக்கும். அது வாஷிங், அது சரி, அது ஒரு நேரம் தான் செய்ய போறோம். சமையல் 3 நேரம் செய்யணும் இல்ல? அப்ப இந்த கதையை கத்து வச்சிருக்கணும் கையில. உன் கையில இந்த கரண்டியை கொடுத்தது என் மகா தப்புன்னு சொல்லி அக்கா முன்னுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? கடைசி நேரத்துல சரியா கல்யாணம் எல்லாம் முடிச்சு ஒரு நேரத்துல நீ ஃபேமிலியா இருக்கு கேட்க, உனக்கு இந்த கரண்டி கை கொடுக்கும். சரியா? கவலைப்படா, இதை கத்துக்க, இதையும் சேர்த்து கத்துக்க. சின்ன பையனை பயமுறுத்தாதீங்க. இப்போ வரைக்கும் உங்கள்ட்ட தவில்ல இருக்க தவில் பெரும்ப பார்த்தே பயப்படுறான். இனி வருங்காலத்துல கல்யாணம் ஒன்னே தேவையில்லைன்னு சொல்லி பயப்பட்டுருவான். ஏடா எப்படா போண்டா தெரியுங்க எனக்கு. ஆமா கதைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, மகுடி மட்டும் வாசிக்கிறானுங்களே தவிர பாம்பு வழியை காட்ட மாட்டேங்கிறாங்க. பாம்பு கதை சொல்லக்கூடாது, கிழிச்சு தட்டுறாங்க எல்லாரும். சரி இருக்கட்டும். அந்த வீடியோல பார்த்தேன் உண்மையை தானேயா சொன்ன, நடந்த உண்மையை சொல்லி போட்டிருந்தோம். அதை விலங்கிக்குள்ள நாங்க என்ன பண்றோம்? சரி அதை அப்படித்தான் காலம். அதான் நாங்க சொன்னோம், அப்படியே ஏறி போய்கிட்டே இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி வெடிப்பு இதுல விளையாட்டியும் அதுல பயங்கரமா விழுந்துரு. இதுல சின்னதா விழுந்துருக்கு, அதுல நல்லா பெருசா விழுந்துரு. ஒருவேளை நீங்க வெடிப்பு போடுறீங்களோ? இல்ல வெடிப்பு இல்லை, இது தானா தான் முடிச்சு போட முடியும். சரி ஓகே இந்த இருக்கு, இந்த வெடிச்சு வரணும். வெடிச்சு வந்தாதான் அந்த போண்டாவுக்கான முத்திரையே தான். முத்திரை வெடிச்சா தான் போண்டா, வெடிக்காட்டி இது போண்டா இல்லை. போண்டால் ரைட்டு. ஃபைனலா வந்து 15 வாய்ப்பன் வருமென்று சொன்னதுல இல்ல 10 இருக்கு, 5 கம்மியாயிடுச்சு. சரியா? ஏன் கம்மியாச்சு? சைஸ் கொஞ்சம் கூடிச்சு. அப்படி அப்போ போண்டா இதோட சின்ன சைஸா பண்ணுவாங்க. சின்னதாகவும் போடலாம், இதோட பெருசா இல்ல, இதுல 3 போண்டாவும் போடலாம். எல்லாத்தையும் சேர்த்து 3 போண்டாவும் ஆகலாம். அது இப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த பஸ்ஸுக்குள்ள கூடைக்கு மேல வடை இம்மா துண்டு வடையை ஒரு 10 வடையை வந்து 100 ரூபாய்க்கு போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு மிளகாயம் போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த சைஸ் தான் வரும். சரி ஓகே. மணக்காபரி ஏற மாதிரி 100 ரூபாய்க்கு 10 வடை. இப்ப அப்படிதான் மரக்கறி வடையெல்லாம் 10 வடை 100 ரூபா தான். ஆமா, 20 வடை அது கொடுக்குறாங்க. 5 வடை 20 வடையும் இருக்கு. அப்படி ரைட் ஓகே. இப்போ இதுக்கு வந்து எது காம்பினேஷன் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, பஜ்ஜிக்கு எப்படி வந்து டீ வந்து அதாவது இஞ்சி பிளேன் டீயோ இல்லைன்னு சொன்னால் மசாலா டீயோ ஸ்பெஷலோ, அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து இந்த போண்டாவுக்கு இந்த டீ ஸ்பெஷலு. ஏன்னா சரி கொஞ்சம் சொல்லிட்டு ஓகே நீ சாப்பிடு. இல்ல நீ பண்ணாட்டி நாங்க அதான் பண்ண வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு, நாங்க கதைக்க நீங்க சாப்பிடுவேன். நாங்க கதைக்கிற விஷயம் நாங்க கதைக்கிற கேட்கறது நீ இருக்கணும் இல்ல, அதுக்கு முதல்ல சாப்பிடு. என்ன சொல்லுது? போண்டா போண்டாவா போண்டா போண்டா. அவரே ஐயோ பாவம், அவரே கன்வின்ஸ் ஆயிட்டாப்புல. சரி அப்ப நீ சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லு. போண்டாவை இப்படி எடுத்து இங்க பாரு இப்படி எடுத்து பிக்கணும். சரியா? போண்டா எடுத்து இப்படி பிக்கணும், பிச்சுட்டு அது சரியா? சரியா? பயப்படாம அடிக்க விடுறாங்க. சரி நீ சொல்லு,
இது இவ்வளவு சாப்பிட்டு இப்ப எப்படிடா இருக்குது ஆ? அண்ணனுக்கு ஒரு ஊத்த பண்ற மாதிரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன மாதிரி அவன் இல்ல, அவனை மேல சாப்பிட விடுறா என்னன்றா. இன்னைக்கு தான் முதல் சாப்பிடுறேன். இன்னைக்கு தான் முதல் சாப்பிடுறியா? இதை சொன்னா நல்லா இருக்கு. அப்ப இத மாதிரி ஏதாச்சும் முன்னாடி சாப்பிட்டு இருக்கியா? இல்ல இதுதான் முதல் தெரியல, இதை சாப்பிட்டேன். ஏய் கத்தி கத்தி தம்பி ஒளிவி போட்டு ஆமா உங்களுக்கு பையன் ஒளிமிட்டான். ஓகே ஒளிமிட்டான். நான் உங்களுக்கு ட்ரை சொல்லி முடிச்சுடுறேன். ஓகே இதோட முடிச்சுக்கிறோம். அதாவது வீட்டில் ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் ஏதாச்சும் மழை பெய்யுற டைமில் அது பெஞ்சு ஒரு மழை பெஞ்சுது. ஆமாம் மழை பெய்யுற டைமில் இல்லைன்னா நாங்கள் வெளியில் வச்சு வீடியோ எடுத்துருப்போம். ஆமாம் அதனால தான் உள்ளே வச்சு எடுத்தோம். வெளியில் வந்து மழை பெஞ்சுது. ஆனால் இந்த டைமில் ஏதாச்சும் ஒரு சிற்றுண்டிகள் வந்து செய்து சாப்பிட்றது நல்லா இருக்கும். வீட்டில் ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும். அதில் இதுவும் ஒன்று ஈஸியாக பண்ணக்கூடியது. வீட்டில் இருக்கிறத வச்சுக்கொண்டு ஈஸியாக பண்ணக்கூடியதில் இது ஒன்று. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் வீட்டில் வந்து வாழைப்பழம் இருக்கும். காலையில் வந்துட்டு பழைய சோறுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கோ இல்லைன்னு சொன்னால் இப்போ டைனிங் டேபிளோ வந்து வச்சு சாப்பிடறதுக்கோ அந்த பழம் இருக்கும் கண்டிப்பாக. அதனால அந்த வாழைப்பழமும் கொஞ்சோண்டு கோதுமை மாவும் கொஞ்சம் ஒரு ஈஸ்ட்டும் இல்லைன்னா அப்பச்சோட கொஞ்சம் சீனியும் சீனி வளமையாக இருக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடிய அதெல்லாம் சேர்த்து வந்து செய்ய வேண்டிய ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிற்றுண்டி தான் இந்த யாழ்ப்பாணத்தில் வாய்ப்பம் அப்படின்னு சொல்கிறது. மட்டக்களப்பில் போலன்னு சொல்லுவோம், பொதுவாக வந்து போண்டான்னு சொல்லுவோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நானும் போண்டா சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாழைப்பழ போண்டா வந்து ட்ரை பண்ணி வாய்ப்பேன். ஓகே வாழைப்பழ வாய்ப்பன். சரி ஐயோ ஏதோ ஒன்று. ஸோ இந்த வாழைப்பழ வாய்ப்பனுக்கு இங்கே வந்து டீ தான் ஸ்பெஷலாம். ஓகே நான் செஞ்ச கைக்கு என்னால் மோதிரம்லாம் போட முடியாது. நான் போன வீடியோவிலேருந்து மோதிரம்னு போட்டேன். திரும்ப என்னால் மோதிரம்லாம் போட முடியாது. திருப்பி அதை கலட்டவும் மேலாது. சாப்பிட்டு உயிரோடு வந்தால் நாளைக்கு கலட்டி போட்டு விட்றேன் வேணும்னா. இப்போ எல்லாரும் வந்து பாருங்க இதுதான் போண்டா. இதான் வாய்ப்போம் வாய்ப்பன் 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 வாய்ப்போன் இல்ல வாய்ப்பன் 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 புய்ப்பம் வாய்ப்பன். சரி இதுதான் அதான் இதான் யாழ்ப்பாணத்து ஸ்டைல் வாய்ப்பன். ஸோ அதுக்கு டீ ரெண்டும் செம்ம காம்பினேஷன். நீங்களும் மழை பெய்யுற டைமில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அதோட சேர்த்து இது எப்படி இருந்தது அப்படி சொல்லி வீடியோக்குள்ளே கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அப்படி சொல்லுங்கள் ஒரு பாய். ஓகே பாய். அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால்